வெல்கம் டு தம்டக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்பை எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ கூகுள் பே ஆப்போட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் பேன்னு டைப் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பே ஆப் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அந்த பர்சனல் ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பர் அட்டாச் ஆகிருக்கோ ஸோ அந்த நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு காலம் இருக்குது. ஸோ அதையும் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அந்த ஓடிபி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கூகுள் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேயோட பின், அதாவது கூகுள் பின்னை கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இதில் என்னோடய பின்னை கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் கூகுள் பின்னு கேட்கும். ஸோ அதையும் கூட நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 டைம்ஸ் என்னுடைய கூகுள் பின்னை கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கௌண்ட் என்னுடைய ஃபோன் நம்பருக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அலோவ் கேட்கும். ஸோ அதை அலோவ் கொடுத்துவாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ ஸோ அந்த பேங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்க பேங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணிடும். ஸோ ஃபைண்டிங் பேங்க் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் ப்ராசஸாக ரன் பண்ணிக்கும். ஸோ ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் கிரியேட் பண்ணுற பேஜ் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை உங்கள் ஏடிஎம் கார்டை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் யூபிஐ பின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஓடிபி ரெஜிஸ்டர் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா செட் யூபிஐ பின் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பின் ஒரு 4 டிஜிட் நம்பரை கொடுத்துவோங்க. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா உடனே அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே டிக் மார்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பின்னு ஒரு ஆப்ஷன் வரும் மறுபடியும். ஸோ அதில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பின்னை மறுபடியும் கொடுத்துவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிக் மார்க்கை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ரன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னு ஒரு டிக் மார்க் காமிக்கும். உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும். புதுசாக ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் சிம்பிளாக பண்ணிங்கன்னா சிம்பிளாகவே உங்களுக்கு எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி தகவலை தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கலரை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.